ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 149வது நாமாவளியாக ஓம் அஸ்தரூபாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி உருவம் இல்லாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது சூக்ஷ்ம வடிவமாக இருப்பவர்னு அர்த்தம். இதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருள் இருந்தாக வேண்டும். இப்போ இந்த இடத்துல இந்த நாற்காலி இல்லை அப்படின்னா நாற்காலி அப்படின்றது ஒரு பொருள் இருக்குது, அதை செய்கிறவர் ஒருத்தவர் இருக்கார், அதை செய்யறதுக்கான பொருள் ஒன்று இருக்குது, இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும். அது மாதிரி இறைவன் உருவமற்றவர்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அவர் எப்படி இருக்கார், என்ன செய்கிறார் அப்படின்ற தத்துவத்தை உணர்வதற்கான நிலை. அதனால்தான் தான் இறைவனை வர்ணிக்கக்கூடிய அடியார்களெல்லாம் உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்றென நின்றதுவே அப்படின்னு அந்த இறைவனை அனுபூதியில் சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு சக்தியும் இல்லை அப்படின்னும் பொழுதே அதுக்கான எது இல்லை அப்படின்னும் பொழுது தான் அந்த சக்தியை பற்றியான ஆராய்ச்சியானது, விளக்கமானது, ஞானமானது வெளிப்படும். அதனுடைய சூக்ஷ்மமான நாமாவளி இந்த நாமாவளி. அதனால்தான் திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது இறைவனை பல நிலைகளில் வர்ணிக்கிறார். அதில் இல்லதும் உள்ளதும் யாவையும் தானாகி இல்லது உள்ளதுமாய் அன்றாம் அண்ணலை சொல்லது சொல்லிடின் தூராதி தூரமென் தொல்லை உணர்ந்தால் உயிருக்கு உயிராமே. அந்த இறை சக்தி எங்கே இருக்கார்னா நமக்கு உயிருக்கு உயிராகவே இருப்பார். அப்போ ஏன் இறைவன் ஒரு உருவம் எடுத்து நேரில் வந்து நிற்க முடியாதா அப்படின்னா, அந்த இறை சக்தி வந்தால், இறை உருவம் வெளிப்பட்டால் மற்ற இந்த உலகத்தில் எந்த உருவமுமே இருக்காது. ஏன்னா எல்லா உருவத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்ம பார்க்கறது. இறைவன் வந்து ஒரு உருவமாக நிற்கணும்னா அவரை தவிர மற்ற எந்த வஸ்துமே இந்த உலகத்தில் இருக்காது. அதுக்கு பேர் தான் மகா பிரளயம். அப்போ சுவாமி ஏகபாதராக நிற்பார். அப்போ இந்த நாமாவளி சித்தாந்தப்படி என்ன சொல்லுதுன்னா, உருவமில்லாதவருக்கு நமஸ்காரம்னா, அப்போ உருவமில்லாதவர் ஒருத்தவர் இருக்கார், அப்போ அவர் யார், அவருடைய தன்மை என்ன அப்படின்றத உணர்த்துவதற்காக அந்த சூக்ஷ்மத்தை இறைவன் சூக்ஷ்ம வடிவமாக இருக்கார் அப்படின்ற தத்துவத்தை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் அஸ்தரூபாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.